ரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் தேசிய தலைவர் அப்படிங்கிற படத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரியே நடித்த திரு ஜே.எம். பஷீர் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட படத்தை பற்றி நிறைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரியோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். உங்களுக்கு என்னுடைய வணக்கம் சார். இந்த நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ரோலில் நடிக்கிறதுக்கு பல நடிகர்கள் போட்டி போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யாராலையுமே நடிக்க முடியல. முதல் முறையாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக நடிக்கணும்னு எத்தனையோ மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிவாஜி கணேசன் சார்லேருந்து நிறைய பேர் தெரியும், எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். பட் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு மட்டும் ஏன் கிடச்சிச்சுன்னா, நான் போன ஜென்மத்தில் ஐயா வீட்டில் ஒரு நாயாவோ நரியாவோ பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தாரு. அதனால தான் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஓகே சார். இப்போது ஐயா ரோலில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த சிந்தனை எங்கேருந்து தோன்றுச்சு? நம்ம இவரை பற்றின வாழ்க்கை வரலாறு படத்தில் நம்ம எடுக்கணும், அதில் நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எங்கேருந்து சார் தோன்றுச்சு? சார், இது என்னுடைய நண்பர் ஏஎம் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பிரமலைக்காரர் சமூகத்தை சேர்ந்தவர். எனக்கு ரொம்ப என்னுடைய நண்பன், என்னுடைய ஃபேன் வச்சிங்களேன். அவர் என் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கப்போ, சார் நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, பட் நிறைய படம் சரியாக போகல. ஒரு சில படம் போச்சு, ஆனால் நம்மளுக்கு ஒரு அடையாளம் சினிமாவில் கிடைக்கல. ஆனால் நீங்கள் உங்களோட நடை உடை பார்க்குறப்போ எனக்கு ஐயா மாதிரியே ஃபீல் ஆகுது சார். ஒரு வாட்டி ஐயாவுடைய வேஷம் நம்ம போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கோவிட் ஸ்டார்ட் ஆகிறப்போ கேட்டார். அவர் மதுரையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் சொன்னேன் சரி ஓகே டன், அவர் எது சொன்னாலும் நான் சரின்னு சொல்லிடுவேன். சரி பார்க்கலாம் அப்படின்றப்ப என்னுடைய நண்பர் வீரசேகர்னு சொல்லி ஒரு மேக்கப் மேன், அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் ஸ்டாருக்கெலாம் அவர் தான் மேக்கப் மேனு. அவர் ஃபோன் பண்ண சார் இது மாதிரின்னொடனே அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஐயோ நான் ஐயாவுக்கு மேக்கப் பண்ணால் நான் கொடுத்தீங்க, நீங்கள் வாங்கன்ட்டார். அவர் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நான் இப்போ தாடி வச்சுருப்பேன், பெல்ட் வச்சுருப்பேன், கரலிங் ஏர் எனக்கு அந்த ஏரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூக்கி வாரி தாடியெல்லாம் எடுத்து ஒரு பட்டே தான் போட்டாங்க. போட்ட உடனே அவர் அழுதுட்டார் மேக்கப் போட்டவர். சார் அப்படியே ஐயா மாதிரியே இருக்கீங்களா சார் அப்படின்னோடனே எனக்கு ஃபீல் ஆகலை. அப்போது சரின்னு சொல்லிவிட்டு இதை யாருக்காவது கேட்கணுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, பறவை சதீஷ்னு என் நண்பர் ஒருத்தருக்கார். அவர் தேவர் சிலை எங்கேயாவது பார்த்தாருன்னா நின்று கொஞ்சம் அழுதுட்டு போவார். அப்படி ஒரு தேவருடைய டிவோட்டி அவர். அவருக்கு வீடியோ கால் பண்ணி காமிக்கிறப்ப அவர் பார்த்துட்டு அழுதுட்டார், கையெடுத்து கும்பிடாரு. சார் இப்போ நான் எங்கே இருக்கேன் பாருங்கன்னா, மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சிலை கீழே மழைக்காக ஒதுங்கியிருக்காரு. அப்போ மழை பெஞ்சிட்ருக்குது. ஃபஸ்ட்டு தேவரை பற்றி எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் மழை பெய்யும். இப்போ மட்டும் இல்லை, காலங்காலமாக நீங்கள் தேவரை பற்றி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினா மழை பெய்யும். அப்போ மழை பெஞ்சால் அவருடைய பிளெஸ்ஸிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்போயே சொன்னார் சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னோடனே எனக்கு மனசுக்குள்ளே சரி தேவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படும் போது தான் இந்த படத்தை இதுவரை யாருமே தொட்டதில்லை, அவரை தொட்டால் ரொம்ப இதாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னோடனே நான் தர்கா நிறைய போவேன் சார். நான் தர்கா டிவோட்டி. நான் அஜ்மீர் தர்காவுக்கு நிறைய வாட்டி மாதத்தில் ஒரு வாட்டியாவது போயிடுவேன். அங்கே போயிட்டு தேவருடைய ஃபோட்டோ வச்சு இது மாதிரி பயம் காட்டுறாங்க, இந்த வேஷம் போட்டால் செத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களும் ஒரு சித்தர் தான், அவரும் ஒரு சித்தர் தான், அதனால் 2 பேரும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா நடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் எனக்குள்ளே ஃபீல் பண்ணேன். என் ஃபீலிங்க்கு எனக்கு பதில் கிடச்சிது, நடிக்கலாம் அப்படின்றப்போ அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நடிக்கலான்ட்டு மேக்கப் ஸ்டில் போட்டு பக்காவாக ஒரு மேக்கப் போட்டு ஒரு ஸ்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டில் ஐயாவுடைய கோரிப்பாளையம் சிலை மாதிரி ஒரு ஸ்டில் ரெடி பண்ணி ஒரே ஒரு ஸ்டில் எடுத்து ஃபஸ்ட் லுக் லான்ச் பண்ணுறேன் சார். ரஜினிகாந்தோடைய படத்துக்கு ஃபஸ்ட் லுக் லான்ச் பண்ணால் என்ன வரவேற்பு இருக்குமோ அதோட அதிகமான வரவேற்பு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் அப்போ தமிழக முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் தான் அப்போ முதலமைச்சராக இருந்தார். அவரும் இதே முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்னால அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப வேண்டியவர், எங்கள் அப்பா மாதிரி அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் இப்படி உட்கார வச்சு, தேவர்னா உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது பாருங்க, அவர் பயங்கர வைப்ரேஷன் உள்ளவர், அவர் தொடவே முடியாது, நீ தொட்டுட்ட உஷாராயிருந்தார், அதனால் எப்படி பயம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ முழுமையாக அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். நானும் என்னுடைய இயக்குனர் டைரக்டர் அரவிந்தர் சார், ஊமை விழிகள், உழவன் மகன்ற ஒரு மாஸ் படங்களை எடுத்த டைரக்டர் அவர் என்னோட ரொம்ப நாள் பயணிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் எடுக்கணும்னு அவருக்கும் ஒரு விதி இது. அவரும் நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தோம். இதுக்கு மேலே தேவரை பற்றி ஆராய்ச்சியாளரான நவமணின்னு சொல்லி ஒருத்தருக்கார். அவரை வர வச்சு அவர் தேவர் 1947ஆம் வருஷம் 13ஆம் தேதி ஜனவரி மாதம் என்ன செஞ்சார்னா அப்படியே டப்புன்னு நடிப்பார். அது மாதிரி ஒரு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. அவரை வச்சு நிறைய பேர் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க ரிசர்ச் பண்ணி. அவரை கூட வச்சுட்டு அதுபோல் சோயர்ன்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூட வச்சுட்டு, ஏன்னா தப்பாக எடுத்துடக்கூடாது, நாளைக்கு வரலாறு தப்பாகிடும்,
ஏன்னா யாரை பற்றி வேணால் நீங்கள் தப்பாக சொல்லிடலாம், ஐயாவை பற்றி ஒரு சின்ன தப்பு வந்துட்டால் அங்கே ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னால அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சுட்டு ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம். இந்த படம் எடுத்து முடிக்கிற வரலும் யாருமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஷூட்டிங்கில் கூட நைட்டில் போய் நீங்கள் ரூமில் போய் சாப்பிட்டுங்க, காலைல ஷூட்டிங் வந்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னோடனே நானும் என் மனசுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறேன். என்னென்னா மனைவியுடன் படுக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வேறு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒன்லேருந்து இந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷமாக நான் அது தொடவே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். பட் அப்படி வந்து அவர் வாங்கி ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் வந்து தேவர் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவேன். அப்படியே உள்வாங்கி என் உருவம் தானாகவே மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ மாறிடுச்சு. அப்போ தேவர் மாதிரி இருப்பேன் அந்த படம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாகவே என்னுடைய இதெல்லாம் மாறி அவர் பாடி லாங்குவேஜ் எப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அவருடைய வீடியோ கொஞ்சம் தான் இருக்கும். அவர் நடக்கிறது ஒரு மாதிரி நடப்பார். அந்த இதை எல்லா ஸ்டைலும் பிடிச்சி எங்கெங்கே அதை கொண்டு வரணுமோ எங்கள் டைரக்டருடைய அனுமதியோட கொண்டு வந்தேன். இப்படி உருவானது தான் இந்த படம் சார். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து முஸ்லீம் தாயார்கிட்ட தான் வந்து பால் குடிச்சு வளர்ந்தான்னு கேட்குறோம். இன்றைக்கி முஸ்லீம்களுக்கும் தேவர் இனத்தார்களுக்கும் இருக்க அந்த பாச பிணைப்பை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் தென் தமிழகம் முழுவதும் நீங்கள் இன்றைக்கி போனால் கூட எங்களெல்லாம் மாமா, மாப்பிள்ளை, மச்சான், சியா இப்படி தான் கூப்பிடுவாங்க. உறவு முறை வைத்து அழைக்கக்கூடிய ஒரு சமூக உறவுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். யாருன்னு தெரியாது மாப்பிள்ளைன்னுவாங்க, யாருன்னு தெரியாது மச்சான்னுவாங்க, யாருன்னு தெரியாது சியான்னுவாங்க. ஏன்னா இப்படி உறவு முறையோடு சொல்லி கூப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து சிறு வயதில் இறந்து அவர் பிறந்த உடனே 6 மாதம் கழித்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க சார். அப்போ அந்த ஊரில் வந்து ஆயிஷா பீன்ற ஒரு பெண்மணி வந்து இஸ்லாமிய பெண்மணி வந்து அவருக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்க்குறாங்க. இதுதான் ஒரு பீரியடில் என்ன ஆச்சுன்னா, மகாத்மா காந்தி சுட்டு கொல்லும்போது அங்கே மதுரையில் வந்து முஸ்லீம்க தான் சுட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஐயா வந்து ஒரு ஆட்டோவில் மைக் கட்டிட்டு இஸ்லாமியர்கள்லாம் என் உடன் பிறந்த சகோதரர்கள், என் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் இஸ்லாமிய ரத்தம், அவங்க மேலே கை வச்சிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவங்களாம் அந்த தப்பு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கி அலௌன்ஸ் பண்ணார். இன்றைக்கும் அவர் அதுதான் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பார்த்தா இஸ்லாமியர்கள் என் உடன் பிறந்த சகோதரர்கள் தான் சொல்லியிருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு இஸ்லாமிய பெண்மணி பாலூட்டி வளர்த்தாங்கன்றது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது சார். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகமும் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவருடைய அந்த ஆன்மீக சிந்தனையை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஐயாவை வந்து இன்றைக்கி வந்து 7ஆம் படை முருகர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி முருகர்னாவே 6 படை தான், அதுக்கு மேலே வந்து 7ஆம் படை முருகர்னு சொல்கிறாங்க. உலகத்திலே எந்த அரசியல் தலைவனுக்கும் இல்லாத ஒரே ஒரு சிறப்பு என்னென்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தான் இன்னி வரலும் கடவுளாக கும்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஜெயந்தி அன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் நாளுக்கு நாள் அந்த மக்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க. அதுங்க வராத தலைவரே கிடையாது. பிரதமர் கூட வரான்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அங்கே காலடி வச்சா அரசியல் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாறு. அதனால் அவருடைய புகழ் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போயிருக்கிறது. தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர் தான் சொன்னார். இதுதான் எம்ஜிஆர் வந்து தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள்னு ஐயா சொல்கிறாருன்னு சொன்னார். டிவோஷனல் விஷயங்கள் நிறைய இருக்குது சார். என்னுடைய பார்ட் 2ல் அதான் பண்ண போகிறேன். இப்போ தேசிய தலைவர் ஐயா வந்து அவர் கேதவரெலாம் கொண்டு வந்துட்டு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்ட் 2 ஐயா வந்து இறந்த உடனே அவர் மேலே போய் என்னென்ன நடக்குது, அவருக்கும் முருகருக்கும் உள்ள கனெக்ஷன் என்னென்னு தான் பார்ட் 2ல் பண்ணலான்னு இருக்கோம் சார். சார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பசும்பொன்னில் வந்து முருகருக்கு என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுமோ அதை முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்திலையுமே பண்ணுறாங்க. அவருக்கும் அந்த முருகருக்குமான அந்த ஆன்மீக கனெக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து 7ஆம் படை முருகர்னு தான் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. முருகருக்கு 6 படை தான். இன்றைக்கி பசும்பொன்னை வந்து 7ஆம் படைன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முருகருக்கு அழகு குத்துற மாதிரி அங்கே கொடுத்துக்குவாங்க, பொங்கல் வைக்கிற மாதிரி வைப்பாங்க, மொட்டை அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஐயாவுடைய ஜெயந்தியில் அங்கே நடக்கும். ஏன்னா பிறந்த நாளும் அவர் மறைந்த நாளும் ஒரே நாளுன்றதுனால அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எப்படின்னா நான் கண்ணை மூடினா என் கண் முன்னாடி வந்து நிற்பார் சார். எல்லோரும் நினைப்பாங்க நான் சொல்கிறது ஏதோ லூசு மாதிரி சொல்கிறான்னு நினைப்பாங்க. கிடையாது. பட் சாய்பாபா எப்படி வந்து எல்லார்ட்டையும் பேசுவாரோ அது மாதிரி இவரும் பேசுவார். நான் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் மேக்கப் போட்டு கண்ணை மூடினா தலையில் வந்து கை வைப்பார். அப்போ தான் நான் ஷூட்டிங்கே போவேன். என் டைரக்டருக்கு சொல்லுவேன் நான் அது மாதிரி சொல்லிட்டு. பட் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஜெயந்தி அன்றைக்கும் முதல் மரியாதை செய்வது வந்து பல்லரின மக்கள் தான் ஃபஸ்ட்டு, 2வது இஸ்லாமியர்கள், 3வது தான் முக்குலத்தோர் மக்கள். இப்படி வந்து தன்னை எங்கேயுமே ஜாதியை அடையாளம் படுத்தாத ஒரு மாபெரும் மனிதர், ஒரு மாபெரும் சித்தர், வாழும் கடவுள் அவர் தான். இன்றைக்கி திருப்பரங்குன்றம்லாம் சொல்கிறாங்க சார். திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை இதெல்லாம் சொல்கிறாங்க சார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். ஜாதியே இல்லைன்னு சொன்னவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.
அந்த ஊரில் போய் இப்படி ஒரு ஜாதியை கொண்டு வந்து மக்களை திசை திருப்பி தன் அரசியல் இதுக்காக செய்கிறது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இப்போ இருந்திருந்தாருன்னா மிகப்பெரிய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருப்பாருன்னு என்னுடைய ஆன்மா சொல்லுது சார், என்னுடைய மனசு சொல்லுது. சார், இந்த விஷயத்துக்கு வந்து பசும்பொன் அவர்களுடைய வந்து இப்போதைக்கு அவர் இருந்தார் அப்படின்னாக்கா அவர் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கான்னு சொல்கிறீங்க. இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா இருந்தார் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? இல்லை, அவர் இருந்திருந்தாலும் நிச்சயமாக இதுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருப்பாரு. இந்த விஷயம் இல்லை, பொதுவாக சார் ஜாதியே இல்லைன்னு சொல்ல ஒரு தலைவர் தான் சார். அதனால இந்த படத்துக்கு நான் தேசிய தலைவர்னு பேர் வச்சேன். ஐயா வந்து ஒரு தேவர்னு ஒரு குறுகிய வட்டத்தில் சுருக்கியிருக்காங்க. பட் அவர் தேவர் இனத்துக்கு எதுவுமே செஞ்சதே கிடையாது சார். அவர் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தான் செஞ்சுருக்காரு. தன் வாழ்நாளில் தான் வைத்திருந்த அனைத்து சொத்துக்களையும் மற்ற சமுதாயத்துக்கு தான் அவர் தானமாக எழுதி கொடுத்துருக்காரு. குறைஞ்சது ஒரு 23 கிராமம்னு சொல்கிறாங்க சார். அந்த 23 கிராமத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிட்டு தான் இறக்கும்போது அந்த வீட்டில் வந்து கரண்ட்டு கூட கிடையாது சார், பல்பு கூட இல்லை, லைட் எரியல. ஏன்னா கரண்ட் பில்லு கட்டல அந்த வீட்டில். அப்படி இறந்த ஒரு மாமனிதர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் வந்து பிறக்கும்போது ஏழையாக பிறக்கல சார், பிறக்கும் பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர். தான் இறக்கும்போது தங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனவர் தான் அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரை வந்து ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே யாராலையுமே அடைக்க முடியாது. அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தேவர், செட்டியார், வன்னியர் இப்படி தான் ஜாதி பேரை குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க தவிர, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரத பிரதமர் கூட மோடின்றது ஒரு ஜாதியினுடைய அடையாளம் தான் சார். அவர் பேர் மோடி கிடையாது, அவர் பேர் நரேந்திர மோடி. அவர் என்ன மோடின்றது அவருடைய ஜாதியினுடைய அடையாளம். அது மாதிரி மகாத்மா காந்தி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஜாதி, ஜவஹர்லால் நேருனா அது ஒரு ஜாதின்னு தான் வரும். அது மாதிரி அந்த காலத்தில் எல்லா தலைவர்களையும் ஒரு அந்த ஜாதியின் பேர் சொல்லி தான் அழைச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இவர் ஜாதிய தலைவர்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ நம்மளோட படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து ஒரு பெரிய இதுக்குன்னு ஒரு தனி ஒரு இது பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து எங்கள் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகிட்டார், நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இப்போ இளையராஜா தான் வேணும் அப்படின்ட்டு நானும் டைரக்டரும் பிடிவாதமாக நின்றுட்டோம். சரி அவர்கிட்ட போவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போனோன்னே இதே மாதிரி டேபிளில் உட்கார்ந்தார். போய் நான் டைரக்டர்லாம் போய் பொக்கேலாம் கொடுத்தாரு. இது மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னோடனே என் டைரக்டர் கீழே உட்காந்துட்டார். ஏன்னா நீங்கள் உட்காருங்க, நான் உட்காந்துட்டேன். கதை சொல்லுங்கன்னு சொன்னார். அப்புறம் மற்ற விஷயம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசணும். எல்லாம் முடிச்சிட்டோடனே எங்கள் டைரக்டர் சொன்னார், ஐயா எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கணும். ஏன்னா போற்றி பாராடி பொண்ணு அப்படின்ற ஒரு பாட்டை தோற்கடிக்கணும்னா இளையராஜாவால் மட்டுமே தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது அப்படின்னாரு. அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்களாம் தேவரை படிச்சிருப்பீங்க, நான் தேவரோடைய வாழ்ந்துருக்கேன். ஏன்னா நானும் எங்கள் அண்ணன் பாஸ்கர்லாம் வந்து தேவருடைய மேடைகளில் போய் பாட்டு பாடியிருக்கோம், நான் நேரில் பார்த்துருக்கேன் அவரை. அதனால் அவரை பற்றி எனக்கு தெரியும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் ஆஃபீஸ்லேருந்து. சார் உங்களை வர சொல்கிறாரு, உடனே வாங்க அப்படின்னோடனே நான் ஏதோ சம்பளம் பிரச்சனை தான் போகிறது என்னன்னு தெரியலன்ட்டு போனால் வெளியே நிற்கிறாரு, வீட்டுக்கு வெளியில். என்ன நீ வந்து போயிட்ட, ஒரு 50 பேர் வந்துட்டானுங்க கொடியை தூக்கிட்டு, தீக்காக்காரனுங்க, நீ வந்து பெரியார் படத்துக்கு மியூசிக் பண்ண மாட்டேன்ட்டு தேவர் படத்துக்கு மட்டும் எப்படி மியூசிக் பண்ணுவேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சண்டை போடுறாருங்க. நான் கேட்டேன், நீங்கள் என்ன ஐயா சொன்னீங்கன்னு. நான் ஒன்றும் சொல்லலை, என்ன பயந்தீங்களா? நான்லாம் பயப்படல, என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. பெரியார் படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து என்கிட்ட மியூசிக் பண்ணோன்னு என்கிட்ட சொல்ல, எனக்கு சம்பளம் கொடுக்கல, நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்க, நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். வேறு இதுக்கு மேலே என்ன ஐயா இருக்குது அப்படின்னு. அதுலேருந்து அவர் ஸ்டார்ட் ஆகிட்டார். பட் என்னென்னா அவர் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்த மெத்தடு வேறு. நாங்கள் ஃபஸ்ட் காப்பி பண்ணி டைரக்டருக்கு கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் நாங்கள் படத்தை பார்க்குறப்ப அது வேறு மாதிரி இருந்துச்சு. அவர் நிறைய மெனக்கெடுவார் சார். இப்போ ஒரு சாங் படத்துக்கு உங்களை கூப்பிடுவார், உங்கள் டோன் வச்சு போட்டு கேட்பார். சரியில்லையா, உங்களுக்கு 20,000 40,000 நான் கொடுத்துருவேன் போயிடுவேன். திருப்பி ஒரு சிங்கரை கூப்பிடுவார், அவருக்கு ஒரு 40,000 கொடுங்கன்னுவார். அவரை பாட வைப்பார், அவன் குரல் நல்லா திருப்பி அமைச்சிடுவார். இது மாதிரி அவருக்கு என்ன பிடிக்குதோ அது வரலாம் செஞ்சுட்டே இருப்பார். லைவ் தான் எல்லாமே, எங்கேயுமே வந்து இந்த கம்ப்யூட்டரு அதெல்லாம் வச்சு வாசிக்கிறது கிடையாது, எல்லாமே லைவ் மியூசிக் தான் பண்ணுவார். பட் அவரோட பழகினது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அவரும் ஒரு சித்தராக தான் இருந்தார். ஒரு சித்தருடைய படத்துக்கு ஒரு சித்தர் இசை அமைக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் சார். சிறப்பாக சொன்னீங்க சார். படத்துக்கு வந்து நிறைய வரவேற்புகள் வந்திருக்கும், அது மாதிரி வந்து சிறப்பான வரவேற்பு அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க சார்? இந்த படத்துக்கு உள்ள வரவேற்பு என்னென்னா, ஒரு நடிகனை ஒரு ரசிகன் வந்து போய் பார்ப்பான், ஃபோட்டோ எடுப்பான், ஆட்டோகிராஃப் வாங்குவான் சார். நான் போய் மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே என்கிட்ட இதெல்லாம் பண்ணாங்க. இதுக்கு மீறி எல்லோரும் காலில் வந்து விழுந்தாங்க சார். இவ்வளோ பெரிய மீசை வச்சுருப்பாங்க, வந்து காலில் வந்து இப்படியே ஃபோட்டோ எடுங்க ஐயாவை கூட நான் இப்படி ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டில் மாட்டணும்னு சொல்லுவாங்க. இதை நான் பார்த்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகி நான் எல்லாம் தேட்டர் விசிட் போனேன் சார். தேட்டர் விசிட் போகிறப்போ நான் எந்த படத்துக்கும் இது வரலாம் சத்தியமாக நான் பார்த்ததே கிடையாது. நான் நிறைய சாமி படம்லாம் பார்த்து, சரஸ்வதி சபதம் இது மாதிரி நிறைய படம்லாம் போய் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது கிடையாது. கிராமத்தில் இருக்க பெண்கள் எல்லாமே வண்டி கட்டிட்டு வந்து
கோயிலுக்கு போனால் தானே செருப்பு வெளில கட்டிட்டு போவாங்க, தேட்டருக்கு வாசப்படில் வெளில கட்டிட்டு போனாங்க செருப்பை. எல்லாரும் திருநூறு வச்சுட்டு படத்தை பார்த்தாங்க. அப்படி ஒரு மாபெரும் ஒரு தெய்வம் அவர். இந்த வரவேற்பு வந்து நிச்சயமாக 100 படம் நடித்தாலும் அந்த நடிகனுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட வரவேற்பு கிடைச்சிச்சு. சிறப்பாக சொன்னீங்க சார். படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எதிர்ப்புகள் வந்துச்சுங்கிறத நம்ம கவனித்தோம். அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னாவே எதிர்ப்பு தானே சார். எதிர்ப்பு இல்லாமல் இருக்காதுல்ல. நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. எதிர்ப்புகள்லாம் தூள் தூளாக நொறுக்கிடுச்சு. ஒரே இரவு நாளை காலையில் படம் ரிலீஸ்னால் விடிய காலையில் 4 மணி வரலும் எனக்கு ஸ்டே, 5 மணிக்கு தான் ஸ்டேவே எனக்கு வெக்கட்டாச்சு எனக்கு. அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. நாங்கள் நினச்சதை சாதிச்சிட்டோம். பட் ஒரு துளியும் இது ஜாதி இருக்காது. அவர் ஜாதிய தலைவர்னா அவர் தேசிய தலைவர்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம். சார், ஐயாவுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்குமான நட்பை பற்றி சொல்லுங்கள். ஐயா வந்து முதல்ல அவருடைய 13வது வயசில் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன லீகல் இஷ்யூ வருது. அந்த லீகல் இஷ்யூ வரும்போது அவர் வந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து சீனிவாச ஐயங்கார்ன்ற ஒரு வக்கீலுடைய உதவியை நாடுறாரு. அந்த சீனிவாச ஐயங்கார் தான் அப்போது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கார். அப்போது வந்து ஐயாவுக்கு அவர் தான் லீகல் அட்வைஸராக இருக்கார். அவங்க அப்பாவுக்கும் அவருக்கு உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் சரி பண்ணுறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப துடிப்பாக இருக்க, நிறைய சொத்து வேறு வச்சுருக்க, நீ வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வந்து இணையணும் அப்படின்னு சொல்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வராரு, நீ கூட வந்து கலந்துக்கணுன்றப்போ ஐயா வந்து அதில் சிறப்பு அழைப்பாளராக போய் கலந்துக்கிறாரு. முதல் சுபாஷ் சந்திர போஸ் வந்து மெரினா பீச்சில் மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங்கில் தான் உட்காந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருடைய நடவடிக்கை, அவர் பேச்செல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் சுபாஷ் சந்திர போஸை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆளாக வந்து இவர் நியமிக்கிறாங்க. இவர் தான் சுபாஷோட அப்போது அவர் சென்னையில் இருக்கிறவர்களும் இவர் தான் அவர் கூடவே இருக்கிறாரு. இப்போ சுபாஷ் மீது இவருக்கு ஏற்பட்ட பக்தி வந்து காதலாக மாறி, அவர் மீது சுபாஷ் வெறியராக மாறி, இன்றைக்கி சுபாஷினுடைய வலதுகரமாகக்கூடிய அளவுக்கு ஐயா வளர்ந்துட்டார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி மதுரைலாம் போனீங்கன்னா சுபாஷ், நேதாஜி, போஸ் இப்படின்னு எல்லா வீட்லையும் பேர் வைக்கிறாங்கன்னா இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் காரணம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சுபாஷுக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. சுபாஷ் சந்திர போஸுடைய அம்மா வந்து அம்மா கிட்ட போய் அறிமுகப்படுத்துவார். என் படத்தில் ஒரு காட்சியை வச்சுருக்கோம். அம்மா இவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், உங்களுடைய கடைசி பிள்ளை அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார். அவர் ஐயா சொல்லுவார், இவ்வளோ பெரிய வங்கத்து சிங்கத்தை பெற்றெடுத்த பெண் சிங்கம் நீங்கள் என்னை பிள்ளையா ஏற்றுக்கிறது நான் போகிற ஜனத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி அவங்களுக்குள்ள பாண்டிங் வந்து ஒரு அண்ணன் தம்பிக்கு உள்ள பாண்டிங் சார். சார், உங்களுடைய அடுத்த கட்ட ப்ராஜெக்ட், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி என்ன சொல்லுங்கள்? சார், நான் அடுத்தது இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய டிவோஷனல் பார்ட் 2 பண்ணுறேன். ஐயா வந்து இப்போ இறந்துட்டு தான் நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ அவர் இறந்துட்டார்னா இப்போது அவருடைய ஆவி வந்து இப்போ மேலே போகிறப்போ அங்கே முருகரும் சிவன் எல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ ஐயா அங்கே போகிறாருன்னா முருகருக்கும் இவருக்கும் உள்ள டிஸ்கஷன், இவர் என்னென்ன செஞ்சுருக்கார் டிவோஷனலான்னு சொல்லி இந்த விஷயங்கள் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ டிவோஷனல் பண்ணுறப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஆன்மீகம்ன்றப்போ ஐயாவுடைய ஆன்மீகம் மிகப்பெரிய வரலாறு. அவரை 2 பாதியாக பிரிச்சுக்கலாம் சார். அரசியல், ஆன்மீகம் 2ம் பிரிச்சுக்கலாம் ஐயாவை. அதே மாதிரி இப்போ அரசியல் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் நான். இப்போ ஆன்மீகத்தை எடுக்க போகிறேன். இதுதான் பார்ட் 2ல் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது போக என்னுடைய டாக்டர் பாபினி ஐஷா வச்சு வேலுநாச்சியார்னு ஒரு படம் பண்ண போகிறேன் சார். இந்த படத்துக்கு உண்டான ஸ்கிரிப்டெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷூட்டிங் போகிறேன். லண்டனில் தான் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் வச்சுருக்கேன். இந்த 2 படமும் தான் இப்போ முடிக்கணும். இதுதான் இந்த 2 வருஷத்துடைய ப்ராஜெக்ட். அதுதான் இதை பண்ணி திரையில் கொண்டு வர வரலும் அதே எண்ணமாக இருக்கும் சார். சார், படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து ஃபைட் சீன்லாம் வச்சுருந்தீங்க. அவர் நிஜ வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி எதுவும் சம்பவங்கள் இருக்கா? சார், இந்த படத்தில் வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஐயாவை வந்து 2 முறை கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த 2 முறை கொலை முயற்சி எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷனு, நான் டைரக்டர் ஃபைட் மாஸ்டரில் உட்காந்து மிராக்கல் மைக்கேல் தான் இது ஃபைட் மாஸ்டர், உட்காந்து பேசுகிறப்போ இவ்வளோ பெரிய ஆள் அவர் எப்படிங்க சண்டை போடுவார், அவர்னா இப்போது இப்படி அடிப்பாரா, டம்மால் டிமில் அடிப்பாரா, இல்லை அப்போ எப்படி சண்டை போடுவார் அப்படின்றப்போ நாங்களாம் ஃபீல் பண்ணோம். அவ்வளோ பெரிய ஆள் அடிக்கிறப்போ அப்படி அடிப்பார், அதுதான் அவர் அடிக்கணும், அப்படி அடிச்சா தான் நல்லா இருக்கணும். அதே மாதிரி தான் நேச்சுரலாக எப்படி பண்ணுவாரோ அது மட்டும் ஒரே ஒரு ஃபைட் எடுத்துக்கணும். இன்னொரு ஃபைட் வந்து சண்டையே போட மாட்டார், காருக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பார். அவரை வந்து ட்ரை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகி போயிடுவார். இப்படி தான் அந்த சண்டை காட்சி எடுத்துருக்கோம். பட் நாங்கள் பில்டப்ஸ்லாம் பண்ணி எடுத்துருந்தால் கை தட்டியிருப்போம். அப்படி தட்டி ஐயா அப்படி ஒரு வால் எடுத்து சுற்றி இருந்தால் எல்லாம் கை தட்டுவான். பட் அது இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் அது மாதிரி செய்யலை. நாங்கள் அது மாதிரி மிகைப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே அது ஒரே லைனில் எடுத்துருக்கோம். படக்குழுவை பற்றி சொல்லுங்கள்.
படக்குழுனா என்னுடைய இயக்குனர் என் அண்ணன் அரவிந்தர் சார். அவர் வந்து இந்த படத்துக்காக வாழ்ந்துட்டார். ஆனால் அவர் சொல்லுவார், நான் ஊமை விழிகள் அரவிந்தராஜ் மாறி இப்போ வந்து தேசிய தலைவர் அரவிந்தராஜ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் டைரக்டரு. என்னுடைய நண்பர் எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸு, அவர் தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளர். அவர் தேவர்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், என்னுடைய நண்பர். அவர் எனக்காக வந்து இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேவருடைய டிஓடி ஆகி ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா தேவரே அவருக்குள்ளே பூந்துட்டார். அது மாதிரி அவரும் உள்ளே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். பட் அவருக்கு மாபெரும் வெற்றி தான் இந்த படம். ஏன்னா எத்தனை படம் எடுத்தாலும் அடையாளப்படுத்த முடியாது. தேவர் படத்துடைய தயாரிப்பாளர் இன்றைக்கி எங்கே வேணால் போய் அடையாளப்படுத்திக்கலாம். அவர் இந்த படத்தில் நடித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக நடித்த சத்யகுமார் அட்வொகேட், அவர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். காமராஜர் நடித்தவர், அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார் அவர் பாவம். அவர் இமானுவேல் சேகர் நடித்தவர். அது போக இந்த படத்தில் ஜட்ஜாக நடித்த இயக்குனர் பாரதிராஜா சார். பட் அதெல்லாம் எனக்கு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா ஒரு தேவருக்கு ஒருத்தர் தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அதுக்கு ஏற்ற ஒரு ஆள் யாரான்னு தேடி பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்ச முதல் ஆள் அவர் தான். அவரே அதான் சொன்னார், இந்த படத்தை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், உனக்கு வந்து தமிழ்நாடுலாம் கோயில் கட்டுவாங்கன்னு என்ன சொன்னார். எனக்கு கட்ட மாட்டாங்கண்ணே, தேவருக்கு தான் கட்டுவாங்க அப்படின்னு. நான் இல்லை மிகப்பெரிய பேர் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கிறது நான் இத்தனை படங்கள் எடுத்ததை விட இந்த படத்தில் எனக்கு நடித்தது ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் ராதாரவி அண்ணன், அவருக்கு வந்து வீட்டில் தேவரை வச்சு கும்பிட்றாரு அவர் இன்றைக்கும். அவர் ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஜட்ஜுக்கிட்ட சேருவார். ஐயா நான் தெய்வத்தை பார்த்து கும்பிட்டோமான்னு கேட்பார். கும்பிடுங்கன்னொன்னே அவர் ஏதோ கடவுள் தான் கும்பிட போகிறான்னு நினச்சா நேராக ஐயா கிட்ட வந்து ஐயாவை கும்பிடுவார். அங்கேயே அவருக்கு கிளாப் வந்துடும். அது மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் உள்வாங்கி நடித்தார் அவர் ராதாரவி அண்ணன். இந்த நடித்த நிறைய பேர், எம்எஸ் பாஸ்கர், கஞ்சா கருப்பு, நிறைய பேர் இதில் நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணி தான் போடுவோம். நேருவா நடித்தவர், அவர்லாம் பாம்பே ஆர்டிஸ்ட்டு, அவர்லாம் நேருவா பயங்கர ரொம்ப காஸ்ட்லி. அவர் அப்படியே நேரு மாதிரியே இருப்பார் சார். இதுவரை நீங்கள் எந்த படத்துலையும் வந்து இந்த மாதிரி கேமியோ ரோல் பண்ணுறதுலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே நேதாஜினா நேதாஜி, ஏன்னா ஒருத்தர் தேவராக கிடச்சிட்டாருன்றப்ப எல்லாருமே அப்படியே இருப்பாங்க. நேதாஜி, நேரு, காமராஜ், இமானுவேல் சேகரன், காந்தி எல்லாமே அப்படியே 100% அப்படியே இருப்பாங்க. அப்படி தான் எடுத்தோம். அதே மாதிரி உதயகுமார் அண்ணன், டைரக்டர் உதயகுமார் சார். அப்புறம் நிறைய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த படத்தில் நான் நடிக்க வச்சேன். பட் இன்னும் 2 ஜாம்பவான் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. ஆனால் பார்ட் 2ல் கண்டிப்பாக நடிக்க வைப்பேன் அவங்கள. சார் உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி சார்? சார் அரசியல் பார்வைன்னு சொல்கிறத விட திமுகவுக்கும் தேவருக்கும் தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த திமுக அரசாங்கத்தில் தான் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு எந்த கவர்மெண்ட்டும் செய்யாத ஒரு விஷயத்த இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோயில்களுக்கும் குடமுழுக்கு பண்ணியிருக்காரு. அவர் செய்யாத இன்றைக்கி வந்து நம்பர் 1 அறநிலைத்துறை அமைச்சர்னா சுதந்திரம் அடைஞ்சு இது வரலன்னா அவர் தான். எந்த கவர்மெண்ட் நடந்திருக்குன்னா திமுக கவர்மெண்ட் தான் நடந்திருக்கு. அதனால் நம்ம கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் ஒன்றுன்னு தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஒரு முஸ்லீம்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோ அதோட பெரிய மரியாதை இந்துக்களுக்கும் கொடுக்குறாரு. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை சார். சும்மா இவங்க சொல்லிகிட்ருக்காங்க கடவுள் மறுப்பு கொள்கைகள், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மறைந்தவுடன் அவர் முதல் கைது செய்யப்பட்ட இடத்துல ஐயாவுடைய தேவர் தந்த தேவராக இருக்கக்கூடிய பிகே மூக்கையா தேவர் வந்து சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்போ சிலை வைக்கணும்னு ஆசைப்படும் போது அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டிலேருந்து அன்றைக்கி துணை ஜனாதிபதியான மதுரைக்காரர் விவி கிரியை கூட்டிகிட்டு வந்து தான் அந்த சிலையை திறக்கிறாங்க. பட் இப்போது முதல்ல வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை வைக்க காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலத்துக்கு வந்து சாலைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய தேவரின மக்கள், முக்குலத்தூர் மக்கள், தேவருடைய தொண்டர்களுக்கு ஒரே ஆசை என்னென்னா மதுரையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு விரும்புகிறாங்க. நிச்சயமாக இந்த முறையில் அடுத்த முறை திமுக ஆட்சி தொடரும். அப்போ வந்து மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நிச்சயமாக அதுக்கு பேர் வைப்பார். அந்த விழாவில் நாங்கள்லாம் கலந்துக்குவோம் சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகள் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க சார். தேங்க்யூ கிருஷ்ணா. இந்த சமயத்தில் வந்து பிரயோ டிவி நேயர்களுக்கும் இந்த ஒளிப்பதிவு செஞ்சிட்ருக்க நண்பர்களுக்கும் இங்கே அவங்க வந்திருக்கூடிய குழுவினருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது மாதிரியான இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.